தமிழ் சேதுக்கு ஒத்தனம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கை காட்டுங்க, காலை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒத்தரமும் கொடுத்துட்ருக்காங்க. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இந்த தவிடு இருக்குது, அதில் வந்துட்டு கொஞ்சம் நான் ஒத்தரம் கொடுக்குறேன். வலி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிடை ஒரு மூட்டையாக கட்டி அந்த ஒத்தரம் அப்படியே முதுகுலாம் கொடுத்துட்ருக்காங்க. வலி தாங்க முடியாமல் அப்படியே சேது கத்துறாரு. கத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் வலி பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு தொட்டு கையை பார்க்குறாங்க. சூடு வந்து பொறுக்கிற அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே தாமரையோட அம்மா கூப்பிடுறாங்க. தாமரை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, சேது இப்போது ரொம்ப வலியோடு இருப்பான், இதில் மருந்து இருக்குது, நீ இந்த எண்ணெயை போயிட்டு அப்படியே அவனுக்கு தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பேசுகிற, நான்லாம் போக மாட்டேன், நீ வந்து சொல்லு, நான் தேய்க்கிறேன் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. என்னடி அங்கே போய் என்ன கூப்பிட்டுட்ருக்க, போடி நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மா நீ வந்ததம்மா, நான் போவேன், நான் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே, தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போது தமிழ் வந்து அப்படியே ஒத்தரம்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. இவ என்ன நமக்கு முன்னாடி வந்து ஒத்தரம் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. ஆமாம், முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மாவுக்கு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. அப்படியே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாமரை அங்கே வந்து கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே திரும்பி சேது பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன், இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல எண்ணெய், நீ இதை வந்து தேய்ச்சி விட்டால் நல்லாயிருக்கும், அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உளர்றாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. தமிழ் வாங்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. தாமரையோட அம்மா அப்படியே நல்லா தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போன உடனே அங்கே ராஜாங்கம் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது இங்கே பாருங்கள் அண்ணா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரையோட அம்மா சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இந்த தமிழ் வந்து வந்தா வீட்டுக்குள்ளே, ஏதோ மழை அடிக்குது காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டீங்க, இப்போ என்ன இங்கேயே செட்டில் ஆகிட்டா, இதுனா நல்லாவா இருக்குது, அவளாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, நீங்கள் வெளியே அனுப்புங்க, அவங்க அம்மா அவங்க குடும்பத்தெல்லாம் ஏற்றுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. பாட்டி அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாரு ராஜாங்கம், உனக்கு ஒன்று தெரியுமா, சேது காட்டுக்குள்ளே போன உடனே என் வீட்டுக்காரை நான் காப்பாற்றிடுவேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனது எல்லாமே தமிழ் தான். தமிழ் இல்லைன்னா இந்நேரம் சேதுவே வந்திருக்க மாட்டான். தமிழ் தான்ப்பா கூட இருந்து சேதுவை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், அவளை பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மா அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. ஈஸ்வரி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போஸ் எதுக்காக மன்னிக்க மாட்டேறீங்க, ஆமாம் அவனை நான் இப்போதைக்கு மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஈஸ்வரிக்கு கோவமாக வருது. என்னது என் பிள்ளையை இன்னும் நீங்கள் மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாரு. போனோடனே இது எல்லாத்தையுமே தமிழ் நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்படியே கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் சண்டைலாம் போட வேண்டாம், நான் அந்த குடிசைக்கே போயிடுறேன், நான் அங்கேயே போயிடுறேன், ஏதோ மழை அடிச்சதுன்னு வந்தேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பாட்டி அமைதியாக பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. போகிறாங்க. ரூம்குள்ளே போனால் நல்லா சேது தூங்கிட்டுருக்காரு. ஓ நல்லா தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்குள்ளே வச்சுக்கிறாங்க. பேக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பேக் அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது சத்தம் கேட்குது. அப்படி எழுந்துக்கிறார் சேது. என்ன என்ன தமிழ், என்ன நீ நின்றுட்டுருக்க, என்னது இது, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. அதுவாங்க ஒன்றும் இல்லை, நான் அங்கே வெளியவே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக, அப்பா தான் உன்னை இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சேது சொல்கிறாரு. இல்லை இல்லை, அன்னைக்கு வந்து ரொம்ப மழை வந்தது, அதனால தான் என்னை இருக்க சொன்னார், ஆனால் நான் இங்கே இருக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை, தாமரோட அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வெளியே போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது முடியல, ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்படியே சேது பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. பயங்கரமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. தமிழ் இங்கேருந்து போகிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாரு தமிழ், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ உடனே எனக்கு என்கிட்ட போய் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சேது. சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே வெளியே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அங்கே வந்து எல்லாருமே நிறைய பேர் வராங்க. இது என்ன இது நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ராஜாங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே வராங்க. இங்கே பாருங்கள், தமிழ் வந்து உங்கள் மருமக தானே, அவங்க வந்து +2 வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதில் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க, அதனால் அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாட்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே தமிழும் வராங்க, ராஜாங்கம் எல்லாருமே வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன படிக்க போகிறீங்க, என்ன யார் உங்களுக்கு இவ்வளோ காரணம் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேட்டி எடுத்து கேட்குறாங்க.
எதுவுமே சொல்லவே முடியல. அப்படியே தமிழ் அமைதியா இருக்காங்க. ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா தாமரையோட அம்மா எல்லாருக்குமே ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. "என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? படிக்கிறாளாம் படிக்கிறது. ரொம்ப முக்கியம் இவ படிக்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி மட்டும் யோசிக்கிறாங்க. "ஐயய்யோ! ராஜாங்க வேற இருக்கானே! இப்ப வேற பேட்டி எடுக்க வந்துட்டாங்களே! என்ன நடக்கும்னு தெரியலையே! கடவுளே! எதுவுமே நடக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்காங்க.